காய்ச்சிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோசமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதா ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துற? நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும்? புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவதான் பொண்டாட்டி. அறிவு சரி, ஏண்டி இப்படி எல்லாம் என் உயிர் எடுக்கிறடி? என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. சரியில்லையே. இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற எவகிட்ட அது வச்சுக்கா. என்கிட்ட வச்சுக்கிட்டா விளக்கு மறு பிஞ்சிரும். குலசேகரப்பட்டினம் கோட்டையில சூரிய வம்சத்துல வர்றது நாட்டாம சிங்கமா வாழ்ந்தனே. 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு நாட்டாமையா இருந்த நாடு காட்டுவாசி கூட்டத்தில் அடிமாடா போனே. ஐயா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும்.